இப்ப இந்த லோன் வரும்போது, இப்ப காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஒரு படிக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் கட்டி, அந்த அஃபோர்ட் பண்ணி அவங்களால படிக்க முடியும்னு வரும்போது, எஜுகேஷன் லோன் சொல்லிட்டு பேங்க் இப்ப நெறைய குடுக்குறாங்க. இப்ப குடுத்ததுக்கு பின்னால ஃபியூச்சர்ல அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ரீபேமெண்ட் பண்ணிக்கிருவாங்க அப்படின்ற ஒரு எஜுகேஷன் லோன். அதே மாரி பிசினஸ் லோனும் வியாபாரத்துக்காண்டி லோன் குடுக்குறாங்க. இப்ப இந்த எஜுகேஷன் லோன், பிசினஸ் லோன் இதெல்லாம் கூடுமா? இஸ்லாத்துல அறவே கேள்வி. கூடாது. ஏன்னா, அரசாங்கம் குடுக்கறதில்ல, வட்டி இல்லாம குடுக்கட்டுமே! வட்டி இல்லாத குடன் நம்ம நாட்டிலே வாழுகின்ற குடிமகனுக்கு அரசாங்கம் கடன் குடுக்குது. வட்டி இல்லாம குடுக்க வேண்டியது தானே! வட்டியோட குடுக்கறதுனால இது கூடாதுன்னு தான் சொல்லணும். எங்கெல்லாம் வட்டி இருக்குதோ அங்கெல்லாம் ம்ஹ்ம். கூடாது. இது நீங்க சொன்ன மாரி கல்விக்காக மட்டும் இல்ல, வியாபாரத்துக்கு மட்டும் இல்ல, விவசாய கடன்னு குடுக்குறாங்க. விவசாயம். எதா இருந்தாலும் சரிதான். வட்டி இருக்குதா? அது கூடாது தான். ம். வட்டி இல்லாத கடன் குடுத்தா அத வாங்கலாம். அரசாங்கம் தான் இந்த விஷயத்துல முடிவெடுக்கணும். இந்த விவசாயத்துக்கெல்லாம் வாங்குறான்னு சொன்னா, ஏழை எளிய விவசாயிகள் தான் கடன் வாங்குறாங்க. குடுப்பாங்க. அவங்க கஷ்டப்படு அவங்கள்ட்டுக்கு போய்க்கிட்டு வட்டிய வச்சுக்கிட்டுன்னு சொன்னா, எப்படி அவங்க திரும்ப ஒப்படைப்பாங்க? இத அரசாங்கம் யோசித்து, தன் குடிமக்களுக்கு தேவையானவங்களுக்கு உரிய டாக்குமெண்ட்ஸ் இருந்தா, வட்டி இல்லாமலே கடன் குடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய கடன் குடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய அரசாங்கம் உருவாக்கணும்.